ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப்பை வந்துட்டு இது வரைக்கும் பார்த்த வீடியோஸ்லாம் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருக்கோங்க. அந்த டேட்டா டைப் வந்துட்டு நம்ம எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணணும், அதுக்குண்டான ரூல்ஸ் என்ன, அதை எப்படி கிரியேட் பண்ணணும், அதை மாடிஃபை பண்ணோம் அப்படின்னா எப்படியெல்லாம் மாடிஃபை பண்ணலாம், அது கூட மற்ற ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ணணும், லூப்பில் வந்துட்டு லிஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நம்ம டேட்டா டைப்ஸ் பற்றி நமக்கு நல்லா தெரியுங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்டீஜர் ஃப்ளோட்டெல்லாம் வந்து நம்ம நம்பர்ஸை ஸ்டோர் பண்ண யூஸ் பண்ணுறோம். அதே ஸ்ட்ரிங்ஸ் வந்துட்டு நம்ம வேர்டு, லெட்டரு அல்லது சென்டென்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோங்க. இப்போ வந்து சப்போஸ் ஒரு லிஸ்ட்டை ஸ்டோர் பண்ணோம், அதாவது சீக்வன்ஸ் ஆஃப் டேட்டா அல்லது கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸை வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அப்படிங்கிற டேட்டா டைப் யூஸ் பண்ணலாங்க. இது வந்துட்டு என்ன டேட்டா டைப்பில் சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் டேட்டா டைப்பில் சேருதுங்க. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு புரியுங்க. இங்கே நம்ம ஸ்பேனரு, ரின்ச்சு, டேப்பு அல்லது ஸ்க்ரூ டிரைவர், ஆக்ஸ பிளேடு இந்த மாதிரி உள்ள டூல்ஸ் எல்லாம் நம்ம என்னன்னு சொல்லலாம், லிஸ்ட் ஆஃப் டூல்ஸ் அப்படின்னு சொல்லாங்க. இது வந்து எல்லாமே வந்து நமக்கு ஸ்ட்ரிங்காக வருது. அதே இப்போ நம்ம ஃபிபோனக்கி சீரீஸை வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா. இது வந்துட்டு நம்பர்ஸ் டேட்டா டைப்பில் வருது. சப்போஸ் நம்ம வந்துட்டு ஒருத்தருடைய டீட்டெயிலை ஸ்டோர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அட்ரஸை ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அட்ரஸில் நமக்கு ஸ்ட்ரிங்கு, கேரக்டர் அண்ட் தென் நம்பர்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு நமக்கு என்ன டேட்டா டைப் வேணாலும் வரலாம். ஸோ இதையெல்லாம் வந்துட்டு ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அங்கேயும் நமக்கு வந்து லிஸ்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நம்ம எப்படி ஒரு லிஸ்ட்டை வந்துட்டு பைத்தானில் கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நம்ம கோடிங்கில் வந்து லிஸ்ட்டை எப்படி எழுதணும் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு வேரியபிள் வேணுங்க. பொதுவாக நம்ம வந்துட்டு லிஸ்ட் அப்படின்னா மை லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் எடுத்துக்குவோம். பட் நமக்கு இஷ்டப்பட்ட மாதிரி என்ன வேரியபிள் வேணாலும் எடுத்துக்கலாங்க. இங்கே வந்து நம்ம டூல்ஸை ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ டூல்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாங்க. ஈக்குவல் டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். லிஸ்ட்டை வந்து நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே நம்ம வந்துட்டு கொடுப்போங்க. ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே நம்ம வேல்யூஸை கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து நம்ம லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நமக்கு இருக்கிற வேல்யூஸை வந்து உள்ளே எழுதிக்கலாங்க. இதெல்லாம் ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிறனால நம்ம கொட்டேஷனில் கொடுக்குறோங்க. அண்ட் தென் வந்து ஒவ்வொரு வேல்யூஸையும் வந்துட்டு செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்ம கமாஸ் யூஸ் பண்ணுறோங்க. இப்போ இந்த ஸ்பேனர், ரின்ச்சு, டேப் அப்படிங்கிற மூணுமே வந்துட்டு நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லிஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்பேனர் அப்படிங்கிறது லிஸ்டோடைய ஒரு எலமெண்ட், அதே மாதிரி ரின்ச் இன்னொரு எலமெண்ட், டேப்பும் வந்துட்டு இன்னொரு எலமெண்ட்டுங்க. எலமெண்ட் அப்படிங்கிறது வந்து லிஸ்டோடைய ஒரு வேல்யூங்க. அதே மாதிரி நம்ம ஃபிபோனக்கி சீரீஸை வந்துட்டு லிஸ்ட்டாக எழுதணும் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் கொட்டேஷன்ஸ் இல்லாமல் 1,1, 2, 3 அப்படின்ட்டு நம்ம எழுதிக்கலாங்க. அதுக்கு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கோம் ஃபிபோ அப்படின்ட்டு. அதே மாதிரி அட்ரஸ்க்கு வந்துட்டு பேரோ அண்டர்ஸ்கோர் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த அட்ரஸை வந்து உள்ளே கொடுக்குறோம். எதெல்லாம் வந்து ஸ்ட்ரிங்ஸோ அதை வந்து நம்ம கொட்டேஷனில் கொடுக்குறோம். எதெல்லாம் வந்து நமக்கு நம்பர்ஸோ அதை வந்துட்டு ஜஸ்ட் கொட்டேஷன்ஸ் இல்லாமல் கொடுக்குறோங்க. இப்போ இதெல்லாம் வந்து லிஸ்ட்டுக்கு உண்டான எக்ஸாம்பிளுங்க. இன்னும் வேற என்னென்ன நம்ம லிஸ்ட்டுக்குள்ள ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வந்துட்டு நமக்கு மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட் இருக்குங்க. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்ஸில் வரக்கூடிய ஏரியா இருக்குங்க, அடுத்து வால்யூம் இருக்குது, அடுத்தது நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் பார்க்குறோம் என்னென்னா 3.14 பையோடைய வேல்யூ. அதுக்கு அடுத்தது வந்துட்டு நமக்கு டைமென்ஷன்ஸ் இருக்குங்க. என்னென்னு பார்த்தோம்னா லென்த்து, பிரெத்து, ஹைட்டு, ரேடியஸ் அப்படிங்கிறது. ஸோ நம்ம LBHR அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ இதெல்லாம் வந்து டைமென்ஷன். இதை நம்ம எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியா வந்து ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்கோம், வால்யூமையும் ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்கோம், கான்ஸ்டன்ட்டை வந்து நம்ம வந்துட்டு ஃப்ளோட்டாக கொடுத்துருக்கோங்க. அடுத்து நம்மளுடைய டைமென்ஷன் வந்துட்டு ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட்டாக கொடுத்துருக்கோங்க. இப்போ இந்த டைமென்ஷன்ஸை வந்துட்டு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெஸ்டட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு கடைசி எலமெண்ட் வந்து ஒரு லிஸ்ட்டுங்க. ஸோ நம்ம இப்படியும் வந்துட்டு நம்ம லிஸ்ட்டு வந்துட்டு கொடுக்கலாங்க. இப்போ இது வந்துட்டு ஸ்ட்ரெயிட் லைனில் சப்போஸ் பெரிய லைன் இருக்குது, அதை 2 லைனாக எழுதணும் அப்படின்னா நம்ம 2 லைன் எழுதிட்டு முதல் லைனில் வந்து லாஸ்ட்டில் வந்து பேக்ஸ்லாஷ் கொடுத்தோம் அப்படின்னா இன்டர்பிரட்டர் வந்து ரீட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லைன் ரீட் பண்ணிட்டு லாஸ்ட்டில் இருக்கிற பேக்ஸ்லாஷை பார்த்து செகண்ட் லைனையும் ரீட் பண்ணி சேர்த்து ஒரே லைனாக வந்துட்டு நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணுங்க. நமக்கு பொதுவாக கோடிங்ஸ் வந்து லைன் பை லைனாக தாங்க எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நம்ம ஒரு லிஸ்ட்டை வந்துட்டு அவுட்புட்டில் எப்படி பிரிண்ட் பண்ணுறது, அதோடைய வேல்யூஸை எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இப்போ ஒரு டோட்டல் லிஸ்ட்டை வந்துட்டு நமக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே லிஸ்ட் வேரியபிளை கொடுத்தோம் அப்படின்னா அது நமக்கு அவுட்புட்டில் லிஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணுங்க. இங்கே லிஸ்ட்டு வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டோட நமக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகிருக்குங்க. சப்போஸ் நமக்கு லிஸ்ட்டில் இருக்கிற 5 அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் மட்டும் வேணும், அந்த வேல்யூவை மட்டும் நமக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதுக்கு ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கணுங்க. அந்த 5 வந்து எத்தனாவது பொசிஷனில்
இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணுங்க. இந்த பொசிஷனை வந்து நம்ம இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த இண்டெக்ஸ் வந்துட்டு நமக்கு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. 0, 1, 2, 3, 4 அப்படின்ட்டு. ஸோ நமக்கு 4th பிளேஸ்ல தான் 5 இருக்கு. அப்போ நம்ம பிரிண்ட் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட்டுக்குள்ள ஃபிபோ இண்டெக்ஸ் 4 அப்படின்னு கொடுக்குறோங்க. அதாவது ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள 4 அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ நமக்கு அவுட்புட்ல வந்து 4th பிளேஸ்ல இருக்கிற 5 அப்படிங்கிற வேல்யூ வந்து அவுட்புட்ல பிரிண்ட் ஆயிருக்குங்க. அடுத்தது வந்துட்டு நமக்கு இப்போ சப்போஸ் நமக்கு ரிவர்ஸ்ல தான் தெரியும், கடைசியில இருந்து 2வது வேல்யூ வேணும் அப்படின்னா நமக்கு என்ன யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் இண்டெக்ஸிங் அப்படின்ட்டு நமக்கு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்ல இருந்து நமக்கு கவுண்ட் ஆகி வரும். அதுவும் மைனஸ் வேல்யூவா வருங்க. கடைசி வேல்யூ -1, அதுக்கு முன்னாடி -2, அடுத்தது -3 அப்படின்ட்டு நமக்கு அப்படியே வந்துட்டு கம்மியாயிட்டே வருங்க. இப்போ நமக்கு கடைசியில இருந்து 2வது வேல்யூ வேணும் அப்படின்னா பிரிண்ட்டுக்குள்ள வந்துட்டு ஃபிபோ இண்டெக்ஸ் வந்து -2 அப்படின்னு கொடுத்தோம்னா கடைசியில இருந்து 2வது வேல்யூ 8 அப்படிங்கிறது வந்து நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகுங்க. அடுத்ததா நம்ம ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி லிஸ்ட்ல வந்துட்டு என்னென்ன அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயம் பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ நம்ம சில கன்ஃபியூஷன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபிபோ அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட் எடுத்திருக்கோம். அதில் ஃபிபோ அப்படிங்கிறது வந்துட்டு லிஸ்ட் வேரியபிள்ங்க. அதாவது இந்த வேரியபிள்ல ஒரு லிஸ்ட் வந்து ஸ்டோர் ஆயிருக்குங்க. இப்போ ஃபங்க்ஷன்ஸ் வந்து இதில் 2 விதமாக யூஸ் ஆகுதுங்க. என்ன அப்படின்னா, ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு லிஸ்ட்டையே வந்துட்டு ஆர்குமெண்ட்டாக எடுத்துக்குதுங்க. அதே ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து லிஸ்ட் டாட் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு யூஸ் ஆகுதுங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு சில ஃபங்க்ஷனுக்கு லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூஸை அனுப்பி அதோடைய வேல்யூஸ் வந்து வாங்கிக்கிறோம். ஒரு சில ஃபங்க்ஷனுக்கு வந்து லிஸ்டோடைய வேல்யூஸ் அனுப்ப கிடையாது, பட் லிஸ்ட் டாட் ஃபங்க்ஷனோடைய வேலையை செய்யணும் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். இது உங்களுக்கு இப்போ கன்ஃபியூஷனாக இருந்துச்சு அப்படின்னாலும் இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். இதை ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே அடுத்ததான் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சில ஃபங்க்ஷன் வந்துட்டு ஒரு புது வேல்யூவை தருதுங்க. அதாவது வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது. அதே ஒரு சில ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா, ஃபிபோ அப்படிங்கிற வேரியபிள் லிஸ்ட் வேரியபிளையே வந்துட்டு நமக்கு ஆல்டர் பண்ணி அதுக்குள்ளேயே வந்து நமக்கு சேஞ்சஸ் பண்ணிக்குதுங்க. ஸோ ஒரு வேல்யூவை தர ஃபங்க்ஷன் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுற ஃபங்க்ஷனுக்கு நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த வேல்யூவை வாங்கி வச்சுக்கிறதுக்கு ஒரு புது வேரியபிள் தேவைப்படுதுங்க. ஸோ அந்த வேரியபிள் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை டைரெக்டாக பிரிண்ட்டுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாங்க. அதே நம்ம ஃபங்க்ஷன் அதாவது லிஸ்ட் வேரியபிளையே வந்துட்டு ஆல்டர் பண்ணுற ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபிபோ அப்படிங்கிற லிஸ்ட் வேரியபிளை பிரிண்ட் பண்ணால் அதில் என்ன சேஞ்ச் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாங்க. இதுக்கு அடுத்ததான் வந்து நம்ம ஃபிபோ டாட் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாங்க. வை பிகாஸ் இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம எந்த ஆர்குமெண்ட்டுமே பாஸ் பண்ணல. இதில் நமக்கு என்னென்ன சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டாக ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த எலமெண்ட் வந்து எத்தனாவதா இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணி சொல்லு அப்படின்னா, ஸோ லிஸ்டோடைய எலமெண்ட்டை பாஸ் பண்ணலாம். இந்த லிஸ்ட்டில் வந்து இந்த நேம் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா அதுவும் வந்துட்டு லிஸ்டோட எலமெண்ட் தான். அந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம லிஸ்டோடைய எலமெண்ட்டை ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம். அதே ஒரு சில எலமெண்ட்ஸ்க்கு வந்து இண்டெக்ஸை பாஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணு அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா நம்ம சில ஃபங்க்ஷனுக்கு வந்து லிஸ்டோடைய இண்டெக்ஸை வந்துட்டு லிஸ்ட் எலமெண்ட்டோடைய இண்டெக்ஸை பாஸ் பண்ணுறோம். சில ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம ஆர்குமெண்ட்ஸே பாஸ் பண்ணுறது இல்லைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்டார்ட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஆர்குமெண்ட்டே வேண்டியதில்லை. அது ஜஸ்ட்டு எல்லா எலமெண்ட்ஸையும் வந்துட்டு நமக்கு சார்ட் பண்ணி நமக்கு அதை வந்துட்டு திரும்பவும் ஃபிபோலையே வந்து போட்டு கொடுத்துரும். அதே சார்ட் ஃபங்க்ஷனில் சில டைம் வந்து ஸ்பெஷல் ஆர்குமெண்ட்ஸும் நம்ம பாஸ் பண்ணுவோம். அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. சில யூஸ்ஃபுல்லான ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு நமக்கு லிஸ்ட்டு கூட எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன்ஸை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவுமே நல்லதுங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட்டை வந்து எப்படி காப்பி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு வந்து நம்ம காப்பிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோங்க. இதுக்கு வந்து எந்த வித ஆர்குமெண்ட்டும் பாஸ் பண்ணுறதில்ல. ஜஸ்ட்டு எதை காப்பி பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம முன்னாடி போடுறோம். ஸோ ஃபிபோ அப்படிங்கிற வேரியபிள் டாட் காப்பி ஃபங்க்ஷன் கொடுக்குறோம். இப்போ இது வந்துட்டு நமக்கு ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ வந்துட்டு ஒரு லிஸ்ட்டாக இருக்கும். அந்த லிஸ்ட்டை நம்ம இன்னொரு வேரியபிளாக ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. இப்போ C_Fibo அப்படிங்கிற புது வேரியபிளில் ஃபிபோ அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்துட்டு நம்ம காப்பி பண்ணியிருக்கோம். இப்போ அதை நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஃபிபோ அப்படிங்கிற லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூஸ் வந்து நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கோங்க. இதுக்கு அடுத்தது என்ன ஃபங்க்ஷன் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுண்ட் ஃபங்க்ஷனுங்க. இந்த கவுண்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணோம்னா இங்கே வந்து நம்ம 5 அப்படிங்கிறத பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 5 அப்படிங்கிற வேல்யூ வந்து லிஸ்டோடைய எலமெண்ட்ஸில் எத்தனை தடவை இருக்குது அப்படிங்கிறத நமக்கு அவுட்புட் தருங்க. ஸோ இதுவும் வந்து காப்பி மாதிரியே தான். அதை வந்துட்டு நம்ம
ஃபிபோ டாட் கவுண்ட் அப்படின்னு கொடுக்குறோம். ஒரு வேரியபிளில் அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறோம். அடுத்து அதை பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ நமக்கு அவுட்புட்டில் வந்து 5 வந்து நமக்கு லிஸ்ட்டில் 1 டைம் வருது. ஸோ அவுட்புட்டில் 1 அப்படிங்கிறது வருங்க. அதுக்கு அடுத்தது நம்ம கவுண்டில் 1 கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு லிஸ்ட்டில் வந்து 1 வந்து 2 டைம் இருக்குங்க. ஸோ நமக்கு அவுட்புட் வந்து 2 அப்படிங்கிறது வருங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா பொசிஷனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறதுங்க. இப்போ நம்ம அதுக்கு இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்குமெண்ட் எடுத்துக்கும். அந்த ஆர்குமெண்ட் வந்து லிஸ்ட்டில் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற இண்டெக்ஸ் வேல்யூ நமக்கு தருங்க. இங்கே நம்ம 3 அப்படிங்கிற ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அதோடைய பொசிஷன் பார்த்தோம் அப்படின்னா 4th பிளேஸில் இருக்குது. அதாவது 4 அப்படிங்கிற இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ நமக்கு அவுட்புட்டில் வந்துட்டு நமக்கு 4 அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆயிருக்குங்க. அதே நம்ம இண்டெக்ஸில் 1 அப்படிங்கிறது கொடுத்தோம்னா இங்கே வந்து நமக்கு லிஸ்ட்டில் 2 1 இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து 1 எங்கே அக்கர் ஆயிருக்கோ அந்த பொசிஷனை நமக்கு அவுட்புட்டில் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் தருங்க. இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து 5, அதாவது 5th இண்டெக்ஸில் 1 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. ஸோ அவுட்புட்டில் நமக்கு 5 அப்படிங்கிறது வந்திருக்குங்க. நம்ம போன 2 ஸ்லைட்லையுமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிபோனக்கி சீரியஸோடைய லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூஸ் வந்து ஷஃபிள் ஆயிருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூஸை ஷஃபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குங்க. அந்த ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அதோடைய நேமும் வந்து ஷஃபிள் ஃபங்க்ஷன் தாங்க. இதுக்கு வந்து என்ன ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அந்த லிஸ்ட்டையே வந்துட்டு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோங்க. ஸோ நம்ம இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரேண்டம் அப்படிங்கிற ஒரு மாடியூல் வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் வந்துட்டு நமக்கு இன்டர்பிரட்டருக்கு சொல்லிடலாங்க. என்னன்னா ஃப்ரம் ரேண்டம் அப்படிங்கிற ஒரு மாடியூல்லேருந்து ஷஃபிள் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நான் இம்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இப்போ இந்த லைனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இதை ஏன் எழுதுறோம், எப்படி எழுதுறோம் அப்படிங்கிறது நமக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோங்க. அதை பார்த்தீங்க அப்படின்னா புரியும். ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபிபோ அப்படிங்கிற வேரியபிள்லையே வந்து லிஸ்டோடைய வேல்யூஸை மட்டும் ஷஃபிள் பண்ணி கொடுக்குங்க. ஸோ ஷஃபிள் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேல்யூஸ் வந்துட்டு 1 1 2 3 5 8 13 அப்படிங்கிறது 5 8 2 13 3 1 1 அப்படின்ட்டு ஷஃபிள் ஆயிருக்குங்க. ஷஃபிள் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோங்க. அதே மாதிரி நமக்கு அசெண்டிங் அல்லது டிசெண்டிங்காக ஆர்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குங்க. என்னன்னு பார்த்தோம்னா சார்ட் அவுட் ஃபங்க்ஷனுங்க. சார்ட் அவுட் ஃபங்க்ஷனுக்கும் நமக்கு எதுவும் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட் ஃபிபோ டாட் சார்ட்டர்னு கொடுக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் ஏதாவது ரிட்டர்ன் பண்ணுமான்னு கேட்டால் ரிட்டர்ன் பண்ணாதுங்க. ஸோ அதை நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு புதுசாக எந்த வேரியபிளும் வேண்டியதில்லை. ஸோ அந்த வேரியபிளை எடுத்துக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிபோ அப்படிங்கிற வேரியபிளே வந்து நமக்கு சேஞ்சஸை பண்ணிடுங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம ஃபிபோ அப்படிங்கிற வேரியபிளே பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து சார்ட்டிங் வந்து நடந்திருக்குங்க. இப்போ ஃபங்க்ஷன்ல ஆர்குமெண்ட் அப்படின்னா என்னன்னு தெரியல, அல்லது ரிட்டர்ன் அப்படின்னா என்னன்னு தெரியல அப்படின்னா யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அதில் நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோங்க. அதை பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன்னா என்ன அப்படிங்கிறதும் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறதும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இப்போ இதோடைய அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 1 1 2 3 5 8 13 அசெண்டிங் ஆர்டரில் நமக்கு லிஸ்ட் வந்து ஆர்டர் ஆயிருக்கு, சார்ட் ஆயிருக்குங்க. அதே நம்ம இதுக்கு டிசெண்டிங் ஆர்டரில் வேணும் அப்படின்னா நம்ம சார்ட்டட் ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறோங்க. என்னன்னு பார்த்தோம்னா ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்ட்டு மாத்திரம் இது டிஃபால்ட்டாக வந்து ஃபால்ஸாக இருக்குங்க. இப்போ நமக்கு அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டிசெண்டிங் ஆர்டரில் 13 8 5 3 2 1 1 அப்படின்ட்டு ஃபிபோ அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆயிருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் சார்ட் ஃபங்க்ஷனில் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கீ அப்படிங்கிற வேரியபிளில் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து ஒரு க்ரைட்டீரியா செட் பண்ணோம் அப்படின்னா அந்த கீ அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிக்கிற க்ரைட்டீரியா படி நமக்கு சார்ட்டிங் நடக்குங்க. இந்த ஃபங்க்ஷன் நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதும் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதும் நம்ம லாம்டா ஃபங்க்ஷன் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதை பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கிளியராக புரியுங்க. நம்ம ஷஃபிளான எலமெண்ட்ஸை வந்துட்டு டிசெண்டிங் ஆர்டரில் எப்படி சார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோங்க. சப்போஸ் நமக்கு ஷஃபிளான ஒரு எலமெண்ட்ஸ், அதாவது லிஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்துட்டு டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கக்கூடாது, பட் ரிவர்ஸாக இருக்கணும், அதாவது தலைகீழாக இருக்கணும். இங்கே வந்துட்டு 5 8 2 13 3 1 1 அப்படிங்கிறது வந்து 1 1 3 13 2 8 5 அப்படின்ட்டு தலைகீழாக வரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோங்க. இதுவும் ஜஸ்ட் ஃபிபோ டாட் ரிவர்ஸ் அப்படின்னு கொடுத்தா போதும். இப்போ நமக்கு அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி டிசெண்டிங் ஆர்டரில் கிடையாது, பட் நமக்கு இருக்கிற ஆர்டர் வந்துட்டு ரிவர்ஸாக நமக்கு அவுட்புட்டில் கிடச்சிருக்குங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் மேக்ஸிமம். அது வந்துட்டு நமக்கு ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ஃபைன் பண்ணலாங்க. அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு நம்ம
ஃபிபோ அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்துட்டு லிஸ்ட் வேரியபிளா ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதோடைய மினிமம் வேல்யூ 1 அது வந்து நமக்கு அவுட்புட்டாக வருதுங்க. சேம் நம்ம மேக்ஸிமம் கொடுத்தோம் அப்படின்னா அதாவது மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்னா 13 அப்படிங்கிற மேக்ஸிமம் வேல்யூ லார்ஜஸ்ட் வேல்யூ வருதுங்க. அதுக்கடுத்து நம்ம இன்னொரு ஃபங்க்ஷன் கூட பார்த்துக்கலாங்க. என்ன அப்படின்னா சம்மு. இது வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கிற லிஸ்ட்டை எல்லாம் வந்து ஆட் பண்ணி நமக்கு சம்மா வந்து நமக்கு கொடுக்குங்க. அடுத்த கான்செப்ட் பார்க்கலாங்க. என்ன அப்படின்னா லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டோடைய வேல்யூஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதாவது லிஸ்ட்டை வந்து எடிட் பண்ணோம் அப்படின்னா எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இங்கே நம்ம முக்கியமாக அதுக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸுங்க. ஸோ இண்டெக்ஸை வச்சு தான் நம்ம அந்த பொசிஷனில் இருக்கிற வேல்யூவாக மாற்றுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம இங்கே வந்து 6th பிளேஸில் இருக்கிற 1 அப்படிங்கிற வேல்யூவை 0வாக மாற்றுறோம். ஸோ அதுக்கு ஃபிபோ இண்டெக்ஸ் 6 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுக்குறோம். அப்போ நமக்கு அவுட்புட்டில் வந்துட்டு 13, 8, 5, 3, 2, 1 வரைக்கும் வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது 1 அப்படிங்கிறது வந்து 0வாக மாறி நமக்கு அவுட்புட்டில் வந்திருக்குங்க. சப்போஸ் நம்ம ஃபர்ஸ்ட் வேல்யூவை வந்துட்டு மாற்றுறோம் 0th பிளேஸில் இருக்கிற வேல்யூவை 9ஆக மாற்றணும் அப்படின்னா நமக்கு அவுட்புட்டில் வந்து 9, 8, 5, 3, 2, 1, 0 அப்படிங்கிறது நமக்கு அவுட்புட்டில் வருதுங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு வேல்யூஸை வந்துட்டு எப்படி சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தோம். இப்போ குறிப்பிட்ட 2-3 வேல்யூஸை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு எப்படி ப்ரோக்ராம் போடுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இங்கே ஃபிபோ ப்ராக்கெட்குள்ளே 2:4 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதாவது 2:4. அதில் நம்ம என்ன வேல்யூ போடுறோம்னு பார்த்தீங்கன்னா 7, 7, 7ன்னு 3 வேல்யூ போடுறோங்க. இது நமக்கு எந்த இடத்துல அஃபெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 4 அப்படிங்கிற இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூஸை அஃபெக்ட் பண்ணும். நமக்கு அவுட்புட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வந்திருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நமக்கு 0, 1ல் இருக்கிற 13, 8 அப்படிங்கிற வேல்யூஸ் வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது நமக்கு கடைசியில் 4, 5, 6 அப்படிங்கிற பொசிஷனில் இருக்கிற 3 எலமெண்ட்ஸோடைய வேல்யூ வந்திருக்குங்க. அதுக்கு அடுத்தது இடையில 5, 3 அப்படிங்கிற 2 வேல்யூஸ்க்கு பதிலாக 7, 7, 7 அப்படிங்கிற 3 வேல்யூஸ் வந்து நமக்கு வந்திருக்குங்க. இங்கே நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2:4 அப்படின்னா அது 2, 3, 4 கிடையாது. 2, 3 மட்டும்தான். கடைசியில் 4 அப்படிங்கிறது அதை கன்சிடர் பண்ணல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாங்க. ஸோ 2:4 அப்படின்னா 4 - 1 3 வரைக்கும் அது அஃபெக்ட் பண்ணுது. இங்கே நமக்கு 5, 3 அப்படிங்கிற 2 வேல்யூ போயிட்டு 7, 7 அப்படிங்கிற 3 வேல்யூ வந்துட்டு உள்ள வந்திருக்குங்க. இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ வேல்யூ எடுக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த இண்டெக்ஸில் கொடுக்குறோம் 2:4. பட் அதில் எவ்வளோ வேல்யூ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே 2 வேல்யூ எடுத்துட்டு 3 வேல்யூ ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் நம்ம புரிஞ்சுக்கணுங்க. அடுத்ததான் நம்ம வந்துட்டு இங்கே 4 வேல்யூ ஆட் பண்ணி பார்க்குறோம். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாங்க. இப்போ நமக்கு அவுட்புட்டில் பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி 13, 8 வந்திருக்கு. அதே மாதிரி 2, 1, 1 வந்திருக்கு. பட் இடையில வந்து நமக்கு 4 வேல்யூ வந்திருக்குங்க. ஸோ நமக்கு புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 வேல்யூ எடுக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம இன்டர்பிரட்டருக்கு சொல்கிறோம். பட் அதில் எவ்வளோ வேல்யூ வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். இங்கே வந்துட்டு 0:1 அப்படின்னா நமக்கு எந்த வேல்யூ அஃபெக்ட் ஆகும்? 0 மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும். 1 அஃபெக்ட் ஆகாது. அங்கே நம்ம 4 வேல்யூஸ் போடுறோங்க. இப்போ இதுக்கு வந்துட்டு அவுட்புட் எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா 1, 2, 3, 4, 5, 6 அப்படிங்கிற இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூஸ் வந்துடுது. அதுக்கு முன்னாடி 0 அப்படிங்கிற ஒரே ஒரு வேல்யூ 13 மட்டும் எடுத்துட்டு 4 வேல்யூஸ் வந்திருக்குங்க. ஸோ அவுட்புட்டில் நமக்கு ABCD 8, 5, 3, 2, 1, 1 அப்படின்ட்டு பிரிண்ட் ஆகுதுங்க. அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல எக்ஸ்ட்ராவா எலமெண்ட் அதாவது இருக்கிற எலமெண்ட் டெலீட் பண்ணாம எக்ஸ்ட்ராவா எலமெண்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ ஒரே ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அப்பெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். இதுல வந்துட்டு நம்ம ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்றோம் 0 அப்படின்ட்டு. அந்த 0 அப்படிங்கிறது ஒரு எலமெண்டா ஆட் ஆகுங்க. எப்படின்னு பார்த்தோம்னா 13, 8, 5, 3, 2, 1, 1 அதுக்கப்புறம் கடைசியா 0 அப்படிங்கிறது ஆட் ஆயிருக்குங்க. சப்போஸ் இப்போ நம்ம 1க்கு மேல இப்போ 0 அப்படிங்கிறது ஒரே ஒரு எலமெண்ட். இப்போ 2-3 எலமெண்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்றோம். இங்க 7, 7, 7ன்னு 3 எலமெண்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அது நமக்கு லிஸ்ட்ல வந்து கடைசியா 7, 7, 7 அப்படின்ட்டு ஆட் ஆயிருக்குங்க. ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்க நம்ம கொடுக்குற ஆர்குமெண்ட் வந்து வேல்யூவா கொடுக்காம லிஸ்டா கொடுக்குறோங்க. அதே நமக்கு அப்பெண்ட் ஃபங்க்ஷன்ல வந்துட்டு நம்ம லிஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அப்பெண்ட் ஃபங்க்ஷன் வந்து ஒரே ஒரு எலமெண்ட் ஆட் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஃபங்க்ஷன். ஸோ அவுட்புட்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த லிஸ்ட்டே வந்துட்டு நமக்கு ஃபிபோ அப்படிங்கிற லிஸ்ட்ல ஒரு எலமெண்டா வந்துருங்க. அதாவது ஒரு நெஸ்டட் லிஸ்டா வருங்க. சப்போஸ் இப்போ வந்து நம்ம இடையில ஏதாவது எலமெண்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்க வந்துட்டு நம்ம பெர்சன்டேஜ் அப்படிங்கிற எலமெண்ட் ஆட் பண்றோம். அதுக்கு நம்ம இன்சர்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோங்க. அதுல நமக்கு 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இண்டெக்ஸ் நம்பர், செகண்ட் ஒன் வந்து நமக்கு என்ன எலமெண்ட் ஆட் பண்ணுமோ அதை வந்துட்டு நம்ம ஆட் பண்றோங்க. இப்போ 4 அப்படிங்கிற இண்டெக்ஸ்ல வந்துட்டு நம்ம பெர்சன்டேஜ் அப்படிங்கிற எலமெண்ட் ஆட் பண்றோம். அப்போ நமக்கு அவுட்புட்ல பார்த்தோம் அப்படின்னா
13853 அதுக்கப்புறம் பெர்சன்டேஜ் அதுக்கு அடுத்தது 211 அப்படின்ட்டு நமக்கு வேல்யூஸ் வருங்க. இங்க நம்ம ஒரு டிஃபரன்ஸ்க்காக வந்துட்டு பெர்சன்டேஜ் கொடுத்துருக்கோம். அங்க நம்ம சப்போஸ் ஒரு 10 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை கொடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த 10 அப்படிங்கிறது 3க்கு அடுத்தது வந்திருக்குங்க. பட் நமக்கு முன்னாடியே நம்ம பார்த்த ஃபிபோ அதுக்கப்புறம் 2:4 ஈக்குவல் டு 777ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எலமெண்ட்ஸ் வந்துட்டு 2 எலமெண்ட் வந்து டெலீட் ஆகிட்டு அதுக்கப்புறம் 77 ஆட் ஆகுது. பட் இந்த இடத்துல வந்துட்டு எந்த எலமெண்ட்டுமே டெலீட் ஆகல. பட் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்துட்டு உள்ள எக்ஸ்ட்ராவா ஆட் ஆயிருக்குங்க. இப்போ நம்ம லிஸ்ட்ல இருக்கிற வேல்யூஸை டெலீட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது எலமெண்ட்ஸை டெலீட் பண்ணோம்னா எப்படி டெலீட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இப்போ 2 அப்படிங்கிற 4th இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூவை டெலீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த எலமெண்ட்டை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாங்க. அந்த எலமெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணோம்னா ஃபிபோ பிராக்கெட்ல வந்து 4 அப்படின்னு கொடுத்தோம்னா, அதாவது 4th இண்டெக்ஸ் கொடுத்தோம்னா 2 அப்படிங்கிற வேல்யூ வரும். இதுக்கு நம்ம யூஸ் பண்றது என்ன அப்படின்னா டெலீட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றோங்க. ஸோ டெல் ஃபிபோ 4th இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு 2 அப்படிங்கிறது போயிட்டு மிச்சதெல்லாம் பிரிண்ட் ஆகுங்க. சேம் நம்ம வந்துட்டு 2:4 அப்படின்னு கொடுத்தோம்னா செகண்ட் இண்டெக்ஸ் தேர்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற 2 எலமெண்ட்டுமே போயிட்டு நமக்கு அவுட்புட்ல மிச்சதெல்லாம் வந்துட்டு ஃபிபோ அப்படிங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்குங்க. அடுத்ததான் நம்ம டெல் ஃபிபோ அப்படின்னு கொடுத்தோம்னா ஃபிபோல இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே டெலீட் ஆயிருமா அப்படின்னு கேட்டா இல்லைங்க. டெல் ஃபிபோ அப்படின்னு கொடுத்தோம்னா ஃபிபோ அப்படிங்கிற வேரியபிளே நமக்கு டெலீட் ஆயிருங்க. என்னதான் நம்ம ஃபிபோ ஈக்குவல் டு ஒரு லிஸ்ட்டை போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னாலும் இந்த லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா இதுக்கு அடுத்து தான் நம்ம ஃபிபோ அப்படிங்கிற வேரியபிளை யூஸ் பண்ண பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எரர் வருங்க. அதாவது ஃபிபோ அப்படிங்கிற ஒரு வேரியபிளை டிஃபைன் பண்ணல அப்படின்ட்டு நமக்கு எரர் வருங்க. அடுத்ததான் நம்ம டெலீட் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாங்க. ஸோ ஃபிபோ டாட் கொடுத்துடலாம். இப்போ நம்ம ரிமூவ் ஃபங்க்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ரிமூவ் ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஆர்குமெண்ட் கொடுக்குறோங்க. அந்த ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எலமெண்ட்டுங்க, அதாவது 5 அப்படிங்கிற லிஸ்ட்ல இருக்கிற எலமெண்ட்டோடைய வேல்யூ கொடுத்துருக்கோம். இப்போ நமக்கு அவுட்புட்ல 5 அப்படிங்கிறது போயிட்டு நமக்கு மிச்சதெல்லாம் பிரிண்ட் ஆயிருக்குங்க. அதுக்கு அடுத்தது இப்போ நமக்கு இண்டெக்ஸ் தெரியும் அப்படின்னா நமக்கு பாப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். பாப் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் வந்து 1 அப்படிங்கிற இண்டெக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா 1 அப்படிங்கிற இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூ மட்டும் போயிட்டு மிச்சதெல்லாம் வந்து நமக்கு லிஸ்ட்ல இருக்குங்க. அதுக்கு அடுத்தது கிளியர் ஃபங்க்ஷன். கிளியர் ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஆர்குமெண்ட் கொடுக்க வேணாம். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிபோ அப்படிங்கிற வேரியபிள்ல லிஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த லிஸ்ட்ல இருக்கிற எலமெண்ட்டை எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி ஒரு எம்டியான லிஸ்ட்டை வந்துட்டு சேம் ஃபிபோ அப்படிங்கிற வேரியபிள்ல வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு அவுட்புட்ல பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு எம்டி லிஸ்ட் மட்டும் இருக்குங்க. கண்டிப்பா நமக்கு ரிமூவ் பண்றதுக்கு யூஸ் பண்ண ஃபங்க்ஷன்லையும் டெல் ஸ்டேட்மெண்ட்லையும் எதை நம்ம ஆர்குமெண்ட்டா கொடுக்குறோம் அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் ஆயிருக்குங்க. ஸோ அதை நம்ம திரும்பவும் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ரிமூவ் 5ல வந்துட்டு 5 அப்படிங்கிற எலமெண்ட்டை ரிமூவ் பண்றோம். அதே பாப் 1ல வந்துட்டு 13 அப்படிங்கிற எலமெண்ட்டை ரிமூவ் பண்றோம். அண்ட் தென் கிளியர்ல வந்துட்டு மொத்தமா இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் ரிமூவ் பண்றோம். அதே டெல் 4ல வந்து ஃபிபோ 4ல 2 அப்படிங்கிற எலமெண்ட்டை ரிமூவ் பண்றோம். அதுக்கடுத்து 2:4ல 5 3 அப்படிங்கிற எலமெண்ட்ஸை ரிமூவ் பண்றோம். டெல் ஃபிபோல வந்துட்டு நம்ம ஃபிபோ அப்படிங்கிற வேரியபிளே வந்துட்டு டெலீட் பண்றோம். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ரிமூவ்ல மட்டும் நம்ம எலமெண்ட் கொடுத்துருக்கோங்க. ஸோ ரிமூவ் ஃபங்க்ஷனுக்கு வந்து எலமெண்ட்டை நம்ம ஆர்குமெண்ட்டா பாஸ் பண்றோம். அதுக்கு அடுத்தது பாப் ஃபங்க்ஷனுக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம 2 கொடுத்துருக்கிற டெல் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் வந்துட்டு இண்டெக்ஸை வந்துட்டு ஆர்குமெண்ட்ஸாக கொடுத்துருக்கோம். டெல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆக்சுவலி வேல்யூ தான் கொடுக்குறோம். பட் அந்த இடத்துல நம்ம கொடுக்குற அந்த நம்பர்ஸ் வந்து இண்டெக்ஸ், அதுக்காக நான் வந்து சேம் கிரீன் கலர் கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்தது கடைசியில் கிளியருக்கும் டெல் ஃபிபோக்கும் நம்ம எந்தவித ஆர்குமெண்ட்ஸுமே வந்து பாஸ் பண்ணலைங்க. இப்போ ஒரு லிஸ்ட்டை நம்ம கம்ப்ளீட்டாக பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஜஸ்ட் அந்த வேரியபிளை பிரிண்ட்குள்ளே கொடுத்தா போதுங்க. அந்த லிஸ்ட் வந்து நமக்கு அவுட்புட்டில் வேணும். எனக்கு வந்து அவுட்புட்டில் லிஸ்ட்டாக வரக்கூடாது, தனித்தனி வேல்யூவாக வரணும் அப்படின்னா எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இப்போ நமக்கு தனி வேல்யூ வேணும் அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு வேரியபிள் அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்தோம்னா வரும் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இங்கே வந்துட்டு வேரியபிள் இண்டெக்ஸ் நம்பர் வந்து ஜஸ்ட் ஐங்கிற ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கோம். நமக்கு இண்டெக்ஸ் நம்பர் வந்து 0லேருந்து 6 வரைக்கும் வருதுங்க. இதை வந்து நம்ம பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுத்துடலாம். ஸ்டார்டிங் வேல்யூ நம்ம கொடுக்குறோம் I = 0 அப்படிங்கிற ஸ்டார்டிங் வேல்யூ. இப்போ ஒன்றா ப்ளஸ் ஆகணும், அதாவது 0க்கு அப்புறம் 1 வரணும், அடுத்து 2 வரணும், 3 வரணும். இது எது வரைக்கும் வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா 6 வரைக்கும் வரணும். இப்போ இதுக்கு ஒரு அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் லைனில் ஒவ்வொரு எலமெண்ட்டாக பிரிண்ட் ஆயிருக்குங்க. இப்போ இதை ஸ்ட்ரைட் லைனில் நமக்கு பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா பிரிண்ட்ல end = கொட்டேஷன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட்ல இந்த வேல்யூஸ் ஸ்ட்ரைட்டாக பிரிண்ட் ஆகுங்க. இப்போ இதே வேல்யூஸை நான் தலைகீழாக பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம
ஐ வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஐ வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் 6ல ஸ்டார்ட் ஆயிட்டு 0ல முடியணும். அது மட்டும் இல்லாம 1 மைனஸ் ஆகணும் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு அவுட்புட்ல வந்து 13 8 5 3 2 1 1 அப்படின்ட்டு தலைகீழா வந்துட்டு நமக்கு வேல்யூஸ் பிரிண்ட் ஆகுங்க. இல்ல நமக்கு நெகட்டிவ் இண்டெக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அதையும் நம்ம வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். i ஈக்குவல் டு -1ல இருந்துட்டு -7 வரைக்கும் நமக்கு சேஞ்ச் ஆகணும். அப்போ நமக்கு சேம் அவுட்புட் வந்து வருங்க. இப்போ 4 விதமான ஐ வேல்யூஸ்க்கு வந்துட்டு நமக்கு 4 விதமான அவுட்புட் வருது. ஃபர்ஸ்ட் 0 to 6, அடுத்து 6 to 0, -1 to 7, -7 to -1 அப்படின்ட்டு வருதுங்க. இப்போ இதையெல்லாம் வந்துட்டு நம்ம பிரிண்ட் ஃபங்க்ஷன்ல கொடுக்கும். இது வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணுது. பட் இதோடைய மெயின் யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிறீங்க, அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவையும் வந்துட்டு நம்ம ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நமக்கு இது யூஸாக இருக்குங்க. ஜஸ்ட் நம்ம இந்த மாதிரி வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வந்துட்டு ஆர்குமெண்ட்ல வந்துட்டு நம்ம இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவா பாஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு அனுப்புற வேல்யூ வந்து நமக்கு தேவையான டாஸ்கை முடிச்சுட்டு வந்துட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ ஒரு லிஸ்ட்ல இருக்கிற ஒரு எலமெண்ட்டை தனியா எடுக்கணும், அதுவும் எல்லா எலமெண்ட்டும் தனியா எடுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு லூப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்ததான் நம்ம ஃபார் லூப்ல இதே விஷயத்த பண்ணி பார்க்கலாங்க. ஃபார் லூப்ல வந்துட்டு ஒவ்வொரு வேல்யூவா எடுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அதோடைய இண்டெக்ஸ் வேல்யூ தேவையில்லை. நம்ம ஜஸ்ட் வந்துட்டு இந்த லிஸ்டே அப்படிங்கிறதே நமக்கு வந்து ஒரு சீக்வன்ஸ் தான். அதாவது இது ஒரு சீக்வன்ஸ் டேட்டா டைப். இந்த சீக்வன்ஸை வந்துட்டு நம்ம ஃபார் லூப்போடைய சீக்வன்ஸ்ல கொடுத்தோம் அப்படின்னா அது நமக்கு ஒவ்வொரு எலமெண்டா வந்துட்டு பிரிண்ட் பண்ணுங்க. எப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஃபார் லூப்ல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கவுண்டர் வேரியபிள் கொடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஃபார் லூப் என்ன சீக்வன்ஸ்ல ரன் ஆகணும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா நம்ம ஃபிபோ அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கொடுக்குறோங்க. அதாவது ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறோம். பொதுவாக நம்ம ஃபார் லூப்ல இந்த இடத்துல ரேஞ்ச் கொடுப்போம். பட் இந்த இடத்துல ஒரு லிஸ்ட் கொடுக்குறோம். இப்போ நம்ம பிரிண்ட் ஐ அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட்ல வந்துட்டு ஃபிபோல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் வந்துட்டு ஐக்கு பாஸ் ஆகி நமக்கு ஐ வந்து பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா அது தனித்தனி எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ணுங்க. இதுவும் வந்து நமக்கு ஒரு வழிங்க. இது நமக்கு ஸ்ட்ரைட் லைன் வேணும் அப்படின்னா நம்ம எண்ட் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ வைல் லூப் கோடிங் எடுத்திருக்கோம், அதே ஃபார் லூப் கோடிங்கும் எடுத்துக்கலாங்க. இப்போ இது ரெண்டுமே சேம் கோடிங் தான். இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத ஒரு தடவை பார்க்கலாங்க. இங்கே வைல் லூப்ல வந்துட்டு நம்ம ஐ ஈக்குவல் டு 0ன்னு ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்து ஐ வந்து 6 வரைக்கும் நமக்கு ரன் ஆகணும். அதுவும் எப்படி இன்க்ரிமெண்ட் ஆகணும் அப்படின்னா 1 இன்க்ரிமெண்ட் ஆகிறோம் அப்படின்ட்டு கொடுக்குறோம். அதே அதை ஃபார் லூப்ல கொடுத்தோம் அப்படின்னா இந்த வேல்யூவை ரேஞ்ச் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு பண்ணி கொடுக்குங்க. நம்ம 7 கொடுத்தோம்னா 0 to 6 வரைக்கும் நமக்கு அது ஒரு சீக்வன்ஸை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குங்க. அதுக்கடுத்தது வந்துட்டு நம்ம ஐ அப்படிங்கிற கவுண்டர் வேரியபிளை ஃபிபோ அப்படிங்கிற வேரியபிளோட இண்டெக்ஸா பாஸ் பண்ணி அதை வந்துட்டு ஜஸ்ட் பிரிண்ட் பண்றோங்க. அப்ப நமக்கு அவுட்புட் கிடைக்குதுங்க. இப்போ நம்ம பார்த்த ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ரேஞ்ச் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோங்க. அந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு சீரீஸ் ஆஃப் வேல்யூஸை வந்து ஜென்ரேட் பண்ணி தரும் அப்படின்ட்டு பார்த்தோம். அந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு பார்ட்டாக பார்க்கலாங்க. இப்போ ரேஞ்ச் ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணோங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இன்டீஜர் நம்ம இங்க 10 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் வந்துட்டு சீரீஸ் ஆஃப் வேல்யூஸை ஜென்ரேட் பண்ணுன்னு பார்த்தோம். இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் நமக்கு எப்படி வேல்யூஸை ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா 10ன்னு கொடுத்தோம் அப்படின்னா ஒரே ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணும்போது ரேஞ்ச் வந்துட்டு அதை ஃபைனல் வேல்யூ அப்படின்ட்டு கன்சிடர் பண்ணிட்டு 0ல ஸ்டார்ட் பண்ணி 10 அப்படிங்கும்போது 10 - 1 9 வரைக்கும் வந்துட்டு நமக்கு வேல்யூஸை ஜென்ரேட் பண்ணுங்க. அதாவது சீரீஸ் ஆஃப் வேல்யூஸை ஜென்ரேட் பண்ணுங்க. அதே நம்ம ரேஞ்சில் வந்துட்டு 2 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், 2, 10 அப்படின்ட்டு. இப்போ நமக்கு எப்படி வேல்யூஸ் ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூவை வந்துட்டு அது இனிஷியல் வேல்யூவா கன்சிடர் பண்ணிக்கும், லாஸ்ட் வேல்யூவை வந்து ஃபைனல் வேல்யூவா கன்சிடர் பண்ணிக்கும். இப்போ 2ல ஸ்டார்ட் ஆகி 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும், அதாவது 10 - 1 9 வரைக்கும் நமக்கு வந்து சீரீஸ் ஆஃப் வேல்யூஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுங்க. அதே மாதிரி ரேஞ்ச்ல நம்ம 3 வேல்யூஸ் கூட கொடுக்கலாங்க. இப்போ இந்த 3 வேல்யூஸ் கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வேல்யூ வந்துட்டு 2 அப்படிங்கிறது, அதாவது ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து ஸ்டார்டிங் வேல்யூ, செகண்ட் வேல்யூ வந்து ஃபைனல் வேல்யூ, 3 அப்படிங்கிறது இன்க்ரிமெண்ட் வேல்யூங்க. நம்ம போன வைல் லூப்லையும் ஃபார் லூப்லையும் வந்து 1 இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு பார்த்தோம். ரேஞ்ச் வந்து சாதாரணமாகவே வந்துட்டு நமக்கு 1 இன்க்ரீஸ் ஆகுங்க. சப்போஸ் நமக்கு 2 இன்க்ரீஸ் ஆகணும், 3 இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம தேர்ட் ஆர்குமெண்ட் வந்து அதை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி நமக்கு இன்க்ரீஸ் ஆகுங்க. இங்க வந்து 3 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ 2 + 3 5 வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது 5 + 3 8ன்னு வந்திருக்கு. 8 + 3 வந்து 11 ஆயிரும். அது 10 விட பெருசு. ஸோ நமக்கு 10க்குள்ள தான் வரும். அதுவும் 9 வரைக்கும் தான் வரும். இங்க 8 வரைக்கும் வந்திருக்குங்க. இப்போ இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம கொடுக்குற ஒவ்வொரு வேல்யூஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு சீரீஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த ஜென்ரேட் ஆகிற சீரீஸை வந்து நம்ம லிஸ்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து ஒரு வேரியபிளா ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு லிஸ்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணிடலாங்க. அப்போ அதை நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 அப்படிங்கிற ரேஞ்சு கொடுத்து அதை ஒரு லிஸ்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுத்தோம்னா அது லிஸ்ட்டாக மாற்றிடும். அப்போ நமக்கு அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
0 1 2 3 4 5 6 7 8 9 அப்படிங்கிறது ஒரு லிஸ்டா வருங்க. அதே தாங்க நம்ம செகண்டா கொடுத்த 2,10க்கு வந்துட்டு நமக்கு 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் வரும். அதே மாதிரி நம்ம 2,10,3க்கு வந்துட்டு 2 5 8 அப்படிங்கிறது வருங்க. இது வந்துட்டு நமக்கு ஒரு லிஸ்ட் அப்படிங்கிற வேரியபிள்ல போட்டு தான் பிரிண்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு தேவையில்லைங்க. ஜஸ்ட் நம்ம ரிட்டர்ன் பண்ற வேல்யூவை பிரிண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் டைரக்டாவே அதை நமக்கு பிரிண்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு லிஸ்ட்டை எப்படி ஜென்ரேட் பண்றது அப்படிங்கிறதும் பார்த்துட்டோம். அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நம்ம எப்படி தனித்தனியா பிரிண்ட் பண்றது இல்ல தனித்தனியா ஆக்சஸ் பண்றது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். இப்போ இங்க வந்துட்டு எக்ஸ் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் எடுத்திருக்கோம். அந்த லிஸ்ட்ல 0 1 2 3 4 அப்படின்ட்டு நமக்கு 4 வேல்யூ இருக்குங்க. இப்போ இந்த வேல்யூஸை நமக்கு பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் நமக்கு ஒரு ரேஞ்ச் ஃபங்க்ஷன் வேணும். அந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ல 5 அப்படின்ட்டு கொடுத்தோம்னா 0 1 2 3 அப்படிங்கிறது நமக்கு அது சீரீஸா ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருங்க. அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஒரு எக்ஸ்பிரஷனுக்கு அல்லது ஒரு ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷனுக்கு உண்டான வேல்யூ நம்ம எப்படி பிரிண்ட் பண்றோம் அப்படிங்கறத பார்க்கலாங்க. இப்போ இங்க வந்து 7x² - 5x அப்படிங்கிற ஒரு பைனாமியல் ஈக்குவேஷன் எடுத்திருக்கோம். அதுக்கு வந்து இந்த எக்ஸோடைய ஒவ்வொரு வேல்யூவையும் பாஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படிங்கறத பார்க்கலாங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனை வந்துட்டு நம்ம பைத்தான்ல எப்படி எழுதுவோம் அப்படிங்கறத பார்க்கலாம். எலமெண்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் எடுத்திருக்கோம். 7 × x²ல 7 ஸ்டார் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதாவது 7 × அர்த்தம். அதுக்கு அடுத்தது x²க்கு வந்துட்டு x ஸ்டார் அதாவது ஆம்பரேஷன் 2ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ அது x⁴2. அடுத்தது -5 × x அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். இப்போ இதை வந்துட்டு நம்ம பிராக்கெட் கொடுத்து எழுதணும் அப்படின்னா நமக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்குங்க. x² தனி பிராக்கெட்ல கொடுத்துருக்கோம். அடுத்து 7 × x² தனி பிராக்கெட்ல கொடுத்துருக்கோம். இடையில மைனஸ் போட்டிருக்கோம். அப்புறம் 5 × x தனி பிராக்கெட்ல கொடுத்துருக்கோம். இப்போ இதை வந்துட்டு நம்ம ஃபார் லூப்குள்ள கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அதோடைய வேல்யூ வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகுங்க. இப்போ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கோம். இதை வந்துட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரிசல்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்ல வந்து ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ ரிசல்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை வந்து ஆல்ரெடி வந்துட்டு நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். கடைசியில் அதை நம்ம பிரிண்ட் பண்ணி அதோடைய வேல்யூஸும் பார்க்கலாங்க. இப்போ ரிசல்ட்டுக்குள்ள வந்துட்டு இந்த எலமெண்ட்டை போடணும் அப்படின்னா ஒவ்வொரு எலமெண்ட்டாக ஆட் பண்ணும். ஒவ்வொரு லூப் நடக்கும்போதும் ஒவ்வொரு எலமெண்ட் ஜெனரேட் ஆகும். அதை ஒவ்வொன்றா ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிசல்ட் டாட் அப்பண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்பண்ட்குள்ள வந்து ஒரு எலமெண்ட் கொடுக்குறோம். அந்த எலமெண்ட் அப்படிங்கிற வேரியபிள்ல இருந்து வருதுங்க அந்த வேல்யூ. ஸோ நமக்கு அவுட்புட்ல பார்த்தோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 0 1 2 3 4 அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஜென்ரேட் ஆகிக்கிற வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 0 2 18 48 92 அப்படிங்கிறது நமக்கு ஜென்ரேட் ஆயிருக்குங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு எலமெண்ட்டையும் தனித்தனியாக ஆக்சஸ் பண்ணி ஒரு லிஸ்டா மாத்திக்கலாங்க. இப்போ நம்ம பார்த்த இவ்வளோ பெரிய ப்ரோக்ராமை ஒரே லைன்ல எழுத முடியும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஷாக்காக தாங்க இருக்கும். எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதை ஒரு லிஸ்டா மாற்ற போறோம். ஸோ நம்ம ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள நம்ம அதை எழுதுறோம். அந்த லிஸ்ட்டை வந்துட்டு பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ நம்ம அதை பிரிண்ட்டுக்குள்ள எழுதிக்கலாங்க. இப்போ இந்த லிஸ்ட்டுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7x² - 5x அப்படிங்கிற எக்ஸ்பிரஷனுடைய வேல்யூ தான் இருக்கும். அந்த எக்ஸ்பிரஷனுக்கு என்ன வேல்யூ பாஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா 0 1 2 3 4 அப்படிங்கிற எக்ஸ் வேல்யூஸை வந்து நம்ம பாஸ் பண்றோம். அதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறோங்க. இப்போ இதோடைய அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா சேமா இருக்குங்க. நம்ம கடைசியா இன்னொரு ஃபங்க்ஷன் பத்தி பார்க்கலாங்க. இப்போ வைல் லூப்லயும் ஃபார் லூப்லயும் வந்துட்டு இந்த 6 7 அப்படிங்கிற வேல்யூ நமக்கு லிஸ்டோடைய லென்த் என்ன அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அதனால நம்ம டைரக்டா போட்டோம். சப்போஸ் இது வந்து நமக்கு தெரியாது அப்படின்னா நமக்கு லென்த் ஃபங்க்ஷன் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இந்த லென்த் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள கொடுக்குற லிஸ்டோடைய லென்த்தை வந்துட்டு அதுல எவ்வளவு எலமெண்ட் இருக்கு அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி நமக்கு அதை ரிட்டர்ன் பண்ணுங்க. இங்க வந்து லென்த்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஆர்குமெண்ட் வந்து ஃபிபோ அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வேரியபிள்ங்க. ஸோ இதுக்கு நமக்கு அவுட்புட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 7 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அந்த வேல்யூ வந்துட்டு நமக்கு வைல் லூப்போடைய கண்டிஷன்லையும் ரேஞ்சோடைய ஆர்குமெண்ட்டாகவும் பாஸ் பண்ணிக்கலாங்க. எப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாங்க. வைல் லூப்ல வந்து 6 இருந்துச்சு, அதாவது <= 6 இருந்துச்சு. இப்போ 7 அப்படிங்கிறதுனால <7 அப்படின்னு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ரேஞ்சில் வந்து டைரக்டா வந்து லென்த் கொடுத்துக்கிறோம். அப்போ நமக்கு 7 அப்படிங்கிறது அப்ளை ஆகுங்க. அவ்வளோதாங்க. நம்ம லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்றோம், மாடிஃபை பண்றோம், அண்ட் தென் லிஸ்ட் கூட எப்படி ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. லெட்ஸ் see again.